எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சவாஸ் ஹெல்த் கேர் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் உங்கள் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு எண்ணெய் சுழற்சி நோயை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது நம்ம எல்லாருமே மெண்டலாகவும் நல்லா இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இருக்கணும். அதாவது நம்ம மெண்டலி ஒரு நோய் தான் இந்த ஓசிடி அப்படிங்கிறது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அதாவது தமிழ்லனா எண்ணெய் சுழற்சி நோய். இந்த நோய் ஏன் வருது அப்படின்னா, ரொம்ப மன அழுத்தத்திலே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கவங்க இந்த நோய்க்கு கொண்டு போய் தள்ளி விடுவாங்க. இந்த நோய்க்கு ஆட்டோமேட்டிக்கலாக போயிடுவாங்க. அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கையை கழுவாங்க. சாப்பிட்றதுக்காக கை கழுவும் போது அவங்களுக்கு அதில் திருப்தியே இருக்காது. ரிப்பீட்டடாக அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை சாப்பிட்றத, அந்த கை கழுவுறத ரிப்பீட்டடாக கை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டி கை கழுவாங்க, அகெயின் அவங்க மனசு திரும்பவும் இது சரியில்லை, திரும்பவும் கை கழுவாங்க, திரும்ப 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 ரிப்பீட்டடாக அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் அப்புறம் ஏதாச்சும் வீடை பூட்டிட்டு போனால் கூட வீட்டு சாவியை நம்ம பூட்டிட்டோமா அப்படின்னு அகைன் திரும்ப திரும்ப அதை செக் பண்ணுவாங்க. அப்புறம் வீடு குப்பையாக இருந்தாலும் அகைன் அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ பாத்ரூம் அவங்க போனால் கூட ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதை எழும்பணும், அதுலேருந்து எந்திரிச்சு போவோம் அப்படிங்கிற அவங்கள மென்டாலிட்டியில் இருக்காது. அப்புறம் யாராச்சும் அவங்க கோவம் வரும்படியாக ஏதாச்சும் பண்ணினாங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்களே அறியாமல் ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்களுக்கு மனசு அவங்க மனசில் எதையாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். அவங்களுக்கு அது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் அதை மறக்கணும்னு நினச்சாலும் அதை அகைன் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால அதை மறக்க முடியாது. ஆனால் ரொம்ப கோவம் வரும். ஆனால் இதிலிருந்து அவங்க குளிக்க போனால் கூட அதை ரிப்பீட்டடாக ரொம்ப நேரம் குளிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது போதும் அப்படின்னு அடுத்த வேலையே பார்க்க மாட்டாங்க. சாப்பிட்டு பாத்திரம் கழுவுறது கூட அகைன் ரிப்பீட்டடாக பாத்திரம் கழுவிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க மென்டலி ஆட்டோமேட்டிக்கலாக அந்த எண்ணெய் சுழற்சி நோய் வந்துகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலாக அது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலையை. என்னைக்காச்சும் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அது அவங்க மனசில் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும். அவ்வளோ கோபம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மறந்து போகிற அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி எண்ணெய் சுழற்சி நோய் உள்ளவங்க இதிலேருந்து மீளணும் அப்படின்னா என்ன பண்ணலைன்னா, டெய்லி ஒரு உடற்பயிற்சி செஞ்சுக்கலாம். அப்புறம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்காக யாராச்சும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட அவங்க கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக பேச விடலாம் அவங்க கூட. அப்புறம் அவங்க மைண்டை மாற்றுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது அவங்க கூட கைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள ரிப்பீட்டடாக அந்த வேலையை செய்யாத அளவுக்கு அவங்கள டேக் கேர் பண்ணி, ஆனால் இதுக்கு சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அவசியம். ஏன்னா அதிலேருந்து ட்ரீட்மெண்ட்டோடு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக நார்மலாக வாய்ப்பு இருக்குது. இது போல் அறிகுறி உள்ள யாரையாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. மேலும் இதுபோல் மருத்துவ ரீதியான தகவல்களை என்னோட சேனலில் நான் அப்லோடு பண்ணுறேன். அதை பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.